பவுல் உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை, ரொம்ப அன்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, மறு ஜென்மம். சேம் இதே ஒரு வார்த்தை ஒரே ஒரு முறை வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்படுது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கவனிங்க. ஏன்னா இங்கதான் க்ளூ இருக்கு, இங்கதான் அந்த ரகசியம் இருக்கு. மறு ஜென்மம் தீத்து புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்தின அதே ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து இங்க உபயோகப்படுத்துறார், மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லி. இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சீஷர்களும் சரி, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, புதிய வானம் புதிய பூமிக்குள்ள என்ன பண்றாங்க, பயணம் பண்ண போறாங்க. சோ ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப நம்ம வாழ்ற பூமியில் இருக்கக்கூடிய வானத்திலிருந்து, வாழ்ற பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு மாற்றத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்களா, பயணிக்க போறாங்க. அதுதான் பழைய பூமியிலிருந்து மறு ஜென்மம், மறு பிறப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம். எங்க போகுது, புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போகுது. இப்ப ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பழைய வானம் இந்த பழைய பூமியிலே பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, இச்சை உண்டு, பாவமான சிந்தை உண்டு, பாவமான இருதயம் உண்டு. இது எல்லாம் இங்க இருக்குது. ஆனா மறு ஜென்மமாய் நாம் செல்ல இருக்கக்கூடிய இந்த புதிய வானம் புதிய பூமியில அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. சோ எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம என்ன பண்ண முடியுது, இதுல நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுல என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் என் கூட உட்கார்ந்து அந்த இடத்துல நியாயம் தீர்க்கிறவங்களா என்ன பண்ண போறீங்க, இருக்க போறீங்க. இது ஒரு தீர்க்க தரிசன ஒரு விஷயம். இப்படி இருக்கிற ஒரு பூமி இன்னொரு பூமியா என்ன பண்ண போகுது, மாற போகிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, நடக்க போகுது. இதுக்கு பேர் தான் மறுஜென்மம். இயேசு கிறிஸ்து சொல்ற மறுஜென்மம். இப்ப ரட்சிப்பும் அதே மாதிரி தான். இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் எப்படி இந்த பூமி இந்த உலகத்தில் இருந்து பரலோகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாற்றி வைத்திருக்கிறாரோ, அதே போல பாவத்திலே இருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு கர்த்தர் செய்திருக்கிற ஒரு மாபெரும் மாற்றம் தான் என்ன தெரியுங்களா, ரீஜெனரேஷன், மறுஜென்மம். ஹல்லேலூயா.